அதான் ஃப்ரெண்ட்ஸ், யோகா ஃபார் வெயிட் லாஸ். அதுக்கு ஒரு 4-5 ஆசனங்கள் பார்ப்போம். இந்த ஆசனங்கள் சிம்பிளாக தான் இருக்கும். இதை தொடர்ந்து பண்ணுங்கள், வெயிட் லாஸ் ஆகும். இதை பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணுறதுங்க? ஃபஸ்ட்டு வஜ்ராசன நிலையில் 2 கட்டை வரலையும் நினச்சிட்டு அது மேலே இந்த பொசிஷனில் நேராக நிமிர்ந்து உட்காரணும். ஒரு 20 கவுண்ட்ஸ் அப்படியே உட்காருங்க. ஃபுல்லாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணுங்க. இதோட நம்ம மூச்சு பயிற்சி சேர்த்து பண்ணுவோம். அடுத்து விபரீதகாரி நல்லா ஒரு இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவாக மெதுவாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் கால். உங்களுக்கு இந்த ஸ்டமக்கில் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறது நல்லா தெரியும், டைட்டாக இருக்கும். இந்த பொசிஷனில் ஒரு 50 கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்க. அப்படியே மெதுவாக ரிலீஸ் பண்ணுறீங்க. இதிலே பத்தகோணாசனால ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுறோம். லெஃப்ட் கை வந்து செஸ்ட்லேயும், ரைட்டு கை வந்து வயிற்றுலையும் வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்லா இன்ஹேல் பண்ணும்போது உங்கள் ஸ்டமக் மேலே வரணும். எக்ஸேலுக்கு நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு 20 கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்க. அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பத்தகோணாசனா. நீங்கள் பட்டர்ஃப்ளை போஸ்லேயே உட்காரலாம். நல்லா உங்களோட தொட வேண்டும், கீழே படிக்கிற மாதிரி நல்லா நிமிர்ந்து உட்காரணும். இதெல்லாம் நீங்கள் பட்டர்ஃப்ளை. அடுத்து பத்மாசனாவில் பத்மாசனா போட முடியலன்னா இது மாதிரி சுகாசனாவில் உட்காந்துட்டு நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணலாம். ஆள்காட்டி வரலும் கட்டை வரலும் இந்த டிப் ஒன்றில் இந்த பொசிஷனில் வச்சுட்டு சின்முத்ரா இல்லை கைன் முத்ரான்னு சொல்லணும். நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு இருக்கணும். ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இந்த உண்மை முடித்தோடனே நீங்கள் 2 கையாலையும் மூஞ்சை கண்ணை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். இது மூச்சு பயிற்சியோடு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. இது பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள்.